ஓப்போல வந்து A59 5G அப்படிங்கிற ஒரு என்ட்ரல் 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓப்போட அந்த A59 5Gல என்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ஸ்அப்பில் இருந்தீங்கன்னா மறக்காமல் அதை டேப் பண்ணி நம்ம சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மூலமாக நம்ம சேனலில் உள்ள எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து ரெகுலராக கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மூலம் இந்த ஃபோனோட பேக் சைடு வந்து ப்ரீமியம் ஸ்கை டிசைன் அப்படிங்கிற ஒரு டிசைன் பேட்டர்ன் கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க. பார்க்கறதுக்கு செலஸ்டியல் அலோர மாதிரியாக வந்து நமக்கு பிளெண்ட் ஆகும் சொல்கிறாங்க. அதாவது ஃபோனை வந்து திருப்பி வைக்கும் போது மேலும் டிஸ்பிளே பொறுத்தவரையும் நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.56 இன்ச்சுக்கான HD+ ரிசர்ச் உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு வாட்டர் ஆப் நாட்ச் டிஸ்பிளேயாக வருது. மேலும் பீக் பிரைட்னஸ் பொறுத்தவரை 720 nits வரையும் போகும் சொல்றாங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்தவரையும் நார்மலாக 90 Hz தான் வருது. ஸோ டிஸ்பிளே இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் கம்மி தான். அடுத்தபடியாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 6020 அப்படிங்கிற 7 nm ப்ராசரில் வருது. இது ஒரு 2.2 GHz ப்ராசர். கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G57 MC2 GPU கொடுக்குறாங்க. ப்ராசர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது இந்த ப்ராசர் வந்து 82வது ரேங்க் வருது. சி கிரேட் ப்ராசராக கொடுக்குறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து ஆப்சன்ட் பண்ணுற பிரச்சனை இருக்காது. ஓரளவு டீசெண்டாக மல்டிடாஸ்கிங் பண்ணலாம். கேம்ஸ் என்ட்ரியல் கேம்ஸில் விளாடாம தவிர சில மிட் செட்டிங் கேம்ஸ் மட்டும் விளாடலாம். ரொம்ப ஹெவியான கேம்ஸை வந்து கொஞ்சம் இன்டென்சிவான ஆப்ஸ் வந்து மல்டிடாஸ்கிங் பண்ணுறது இந்த ஃபோனில் வந்து அந்த செட் ஆகாது. ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோன் வந்து 4GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கன்ஃபியூஸ் வருது. ரேம் வச்சு LPDDR4X RAM ஆக இருக்கு. மற்றபடி ஸ்டோரேஜ் வந்து எந்த வெர்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கம்பெனி வந்து மென்ஷன் பண்ணல. இது போக மைக்ரோ சிப்கான சப்போர்ட்டும் இருக்கு. 1 TB எக்ஸ்டெண்டர் பண்ணலாம் சொல்றாங்க. இது டெடிகேட்டட் சிம் செட்டை தராங்க. மற்றபடியாக இந்த ஃபோன் வந்து Android 13 OS-ஓட கலர் OS 13.1 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. மைக்ரோ சிப்கான சப்போர்ட் இருக்கு. டெடிகேட்டட் சிம் செட்டை தராங்க. ஏன்னா ரெண்டு சிம் கார்டும் ஒரு மைக்ரோ சிப்கார்டும் அட் டைம்ல இந்த ஃபோனில் யூஸ் பண்ணலாம். 1 TB வரையும் நமக்கு வந்து ஸ்டோரேஜ் பண்ற கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக கேமராஸ் பத்தி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு ரெண்டு கேமரா இருக்கு. முதல் கேமரா வந்து ஒரு 13 மவுஸுக்கான ரீல் ஃபேசிங் கேமரா f1.8 அபர்ச்சர்ல தராங்க. LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இருக்கு. ரெண்டாவதாக 2 மவுஸுக்கான போர்ட்ரேட் லென்ஸ் கொடுக்குறாங்க. இது f2.4 அபர்ச்சர்ல வருது. மற்றபடி செல்ஃபிக்காக 8 மவுஸுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.0 அபர்ச்சர் வருது. ஸோ இது அந்த ஃபோனோட கேமராஸ். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட சைடோட பவர் பட்டன் தராங்க. ஃபோனோட வெயிட் 187 கிராம் வருது. 3.5 ஆடியோ சப்போர்ட் தராங்க. இப்போ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் இருக்கு. இது போக இந்த ஃபோனுக்கு IP54 ரேட்டிங் இருக்கு. அதாவது ஸ்பிளாஷ் ப்ரூஃப், அதாவது லைட்டாக தண்ணி பட்டா பிரச்சனை இருக்காது. நெட்வொர்க்ஸை பொறுத்தவரை இந்த ஃபோனுக்கு வந்து 5G SNS சப்போர்ட் இருக்கு. இது போக வந்து டியூல் 4G VoLTE, Bluetooth 5.3, டியூல் பேண்ட் GPS மாதிரியான விஷயங்கள் தராங்க. மேலும் வந்து நமக்கு இந்த ஃபோனில் பேட்டரிஸை பற்றி பேசலாம். இதில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. மேலும் இந்த ஃபோனோட கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து கோல்டு மற்றும் பிளாக் அப்படிங்கிற ரெண்டு கலர்ஸ் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை வந்து 14999க்கும் அதே 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 16999 அப்படிங்கிற விலையில வருது. ஸோ இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஓகேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓகே இல்லைன்னு தான் சொல்லுவேன். காரணம் வந்து டிஸ்பிளே நான் ஏற்கனவே சொல்லுவேன் வெறும் HD+ ரெசல்யூஷன் டிஸ்பிளே. இது போக ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 82வது ரேங்க் வர்ற ப்ராசராக கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ஒன்றும் டாப் நாச்சாக இருக்காது. ரீசெண்டாக லாவாலேருந்து கூட ஸ்ட்ராங் 5G அப்படிங்கிற ஃபோன் கொடுத்தாங்க. இது போக இன்ஃபினிக்ஸில் இருந்து கூட வந்து ஒரு ஃபோன் லான்ச் பண்ணாங்க. ஸோ எல்லாமே டீசென்டான ஸ்பெசிஃபிகேஷனில் வருது. ப்ரைசிங் வந்து ஒரு 12,000 13,000 கொண்டு வந்திருந்தாங்கன்னா இது ஓகே. ஸோ நீங்கள் இந்த ஓப்போவோட A59 5G பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றபடி நன்றி, வணக்கம்.